வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரவுண்ட் அபவுட் கைட்ஸ் யூடியூப் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கோவிலை பத்தி டீட்டெயிலா இந்த சேனல்ல பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற திருக்கோவில் செங்கல்பட்டுக்கு அருகில் உள்ள ஆத்தூர் முத்தீஸ்வரர் திருக்கோவில். இந்த கோவிலை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாமா? தமிழ்நாட்டின் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் செங்கல்பட்டு அருகே ஆத்தூர் கிராமத்தில் அமைந்துள்ள முத்தீஸ்வரர் கோவில் சிவனுக்காக அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. ஆத்தூர் கிராமம் ஜிஎஸ்டி சாலையின் மேற்கில் செங்கல்பட்டு பாலத்தில் இருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. இங்கு மூலவர் முத்தீஸ்வரர் மற்றும் தேவி தர்மசம்வர்த்தினி அம்பாள் அறம் வளர்த்த நாயகி என்றும் அழைக்கப்படுகிறாள். இங்கு சிவன் கிழக்கு நோக்கிய சிவலிங்க வடிவில் இருக்கிறார். இந்த லிங்கத்தின் தனித்துவமான அம்சம் என்னவென்றால், ஒரு மெல்லிய கோடு லிங்கத்தின் மேல் பகுதியை செங்குத்தாக 2 சமபாகங்களாக பிரிக்கிறது. அத்தகைய லிங்கம் பார்ப்பதற்கு மிகவும் அரிதானது என்றும் இது அர்த்தநாரீஸ்வரர் சிவபெருமானின் வடிவத்தை குறிக்கிறது என்றும் கூறப்படுகிறது. அர்த்தநாரீஸ்வரர் என்றால் சிவனும் சக்தியும் சமம் என்று அர்த்தம். காஞ்சியில் ஏகாலியர் குலத்தில் தோன்றியவர் திருக்குறிப்பு தொண்டர். இவர் சிவனடியார்களின் குறிப்பறிந்து செயல்பட்டதால் இந்த பெயர் வந்தது. அடியார்களது ஆடைகளில் மாசு கழிப்பதாலே தம்முடைய பிறப்பின் மாசு கழியும் என்ற தத்துவத்தை இவர் உணர்ந்தார். தங்கள் ஊருக்கு வரும் சிவனடியார்களின் துணிகளை வெளுத்துக் கொடுக்கும் பணியில் ஈடுபட்டார் இவர். இவரது பெருமையை இறைவன் உலகறிய செய்ய விரும்பினார். ஒரு நாள் சிவன் கிழிந்த உடையை உடுத்திக் கொண்டு விபூதி பூசிய உடலுடன் குளிரில் நடுங்கிக் கொண்டே திருக்குறிப்பு தொண்டரின் இல்லத்திற்கு வந்தார். அவரை வரவேற்று உபசரித்த திருக்குறிப்பு தொண்டர் சிவனடியாரின் அழுக்கடைந்த கந்தல் துணியையும் மெலிந்த உடலையும் கண்டு வருத்தமடைந்து உடல் இளைத்திருக்க காரணம் கேட்டார். இறைவன் சிரித்தார். அதன் அர்த்தத்தை புரிந்து கொள்ள முடியாத திருக்குறிப்பு தொண்டர், ஐயா, நான் சிவனடியார்களின் ஆடைகளை சுத்தம் செய்து கொடுத்து விட்டுத்தான் மற்றவர்களின் ஆடையை துவைப்பேன். எனவே தாங்கள் தங்களது உடையை கொடுத்தால் உடனே சுத்தம் செய்து கொடுத்து விடுகிறேன் என பணிவோடு கேட்டார். இந்த குளிரில் இருக்கும் ஒரு ஆடையையும் உன்னிடம் கொடுத்து விட்டால் என் பாடு திண்டாட்டமாகிவிடுமே என்றார் சிவன். திருக்குறிப்பு தொண்டர், ஐயா, அப்படி சொல்லாதீர்கள், விரைவாக துணியை காய வைத்து தருகிறேன் என்றார். இன்று மாலை பொழுது சாய்வதற்குள் துணியை வெண்மையாக்கி என்னிடம் தந்துவிட வேண்டும் என கூறி துணியையும் கொடுத்தார் சிவன். பின்பு வருண பகவானை அழைத்து புயலையும் மழையையும் வீசச் சொன்னார் சிவன். தொண்டர் கலங்கிவிட்டார். மழை நின்றபாடில்லை. மாலையும் நெருங்கிவிட்டது. சிவனடியாருக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் போனதே என்று வருந்திய தொண்டர் கொடுத்த வாக்கை காப்பாற்றாமல் வாழ்வதா என நினைத்து துவைக்கும் கல்லில் தலைமோதி உயிர்விட தயாரானார். அதற்கு மேலும் சோதிக்க விரும்பாத இறைவன் துவைக்கும் கல்லில் இருந்து தன் கையை நீட்டி தொண்டரின் தலை மோதாமல் தடுத்தார். இதை கண்டு பரவசம் அடைந்தார் தொண்டர். அப்போது வானத்தில் பேரொளி பிறந்தது. இறைவன் அடியவரை நோக்கி, உன் பெருமையை இந்த உலகுக்கு உணர்த்தவே நாம் இவ்வாறு செய்தோம். இனி கையிலையில் வந்து எம்முடன் இருப்பீராக என்று கூறி மறைந்தார். திருக்குறிப்பு தொண்டரும் பகவானின் திருவடியை அடைந்தார். இந்த வரலாறு நடந்த திருத்தலம்தான் முத்தீஸ்வரர் திருக்கோவில். சன்னதிக்கு நேர் எதிரே நுழைவாயிலில் சுதை வடிவில் இந்த வரலாறு காட்டப்பட்டுள்ளது. திருமணத்தடை, குழந்தை பாக்கியம், கல்வியில் சிறந்து விளங்க இங்கு இறைவனை பிரார்த்திக்கலாம். மூலவர் முத்தீஸ்வரர் தீர்த்தம் சிவத்தீர்த்தம். சனி பகவானும் சூரியனும் இறைவனை வணங்கியபடி உள்ளனர். கிழக்கு நோக்கியுள்ள இத்தலத்தில் இறைவன் ஸ்வர்ண ரேகையுடன் உள்ளார். எனவே இவரை வணங்குபவருக்கு ஏராளமான செல்வம் கிட்டும் என்பது நம்பிக்கை. கருடன் தன்னை வருத்திய கத்ருவின் புதல்வர்களாகிய பாம்புகளை கொல்ல இந்த சிவனை வழிபட்டு பலன் பெற்றதாக கூறுவர். இக்கோவில் சோழர் காலத்தைச் சேர்ந்தது. முதலாம் குலோத்துங்க சோழன் காஞ்சிபுரத்தில் இருந்த மகாபலிபுரம் செல்லும் வழியில் மாமரக்காடுகளுக்கு நடுவே சிவலிங்கத்தை முதலில் கண்டான். கோப்பெருஞ்சிங்கன் கோவிலை மேலும் மேம்படுத்தினார். கோப்பெருஞ்சிங்கன் காலத்தில் ஆத்தூர் முத்தீஸ்வரர் கோவிலின் வருமானம் திரட்டப்பட்டு தில்லையில் தெற்கு ராஜகோபுரம் கட்டப்பட்டது. இந்த கல்வெட்டு சிதம்பரம் மற்றும் ஆத்தூர் முத்தீஸ்வரர் கோவிலில் உள்ள கற்களில் செதுக்கப்பட்டுள்ளது. இக்கோவில் 1000 ஆண்டுகள் பழமையானது. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் செய்யவும். நன்றி, வணக்கம்.